இப்போ நம்ம ஜிமெயில் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜிமெயில் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா நம்ம ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருந்தாலும் சரி, இல்லை ஒரு சிஸ்டம் அல்லது நம்ம ஒரு படித்து வேலைக்கு போய் ஒரு ஜாப்புக்கு போகிறோம் அப்படின்னாலும் ஒரு கம்பெனியில் அவங்க வந்து மெயில் மூலிமா தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தருவாங்க. ஸோ அதனால் இந்த மெயில் ரொம்ப அவசியமானது. அதை எப்படி கிரியேட் பண்ணுறது இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கூகுளில் போயிட்டு அதில் மெயில் சைன்இன் கொடுங்க. அதில் போனோடனே ஃபஸ்ட்டு கூகுள் அக்கௌண்ட் இருக்கும், அதை கொடுத்துக்காங்க. அதில் வந்தது கீழே பாருங்கள், இப்படி தான் ஃபஸ்ட்டு வரும். நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய மெயில் ஐடி இருந்துச்சுன்னா நீங்கள் லாகின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இல்லை புதுசாக தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால் க்ரியேட் அக்கௌண்ட் கொடுக்கணும். நம்ம புதுசாக தான் பண்ண போகிறோம், அதனால் க்ரியேட் அக்கௌண்ட் கொடுக்குறோம். இதில் மை செல்ஃப், மை சைல்டு, பிஸ்னஸ்ன்னு கேட்குது. நீங்கள் வந்து பிஸ்னஸ் சம்மந்தமாக பண்ண போகிறீங்கன்னா பிஸ்னஸ் கொடுத்துக்கலாம். இல்லை குழந்தைகளுக்காக ஒரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணிங்கன்னா மெயில் ஐடி கொடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ என்னுடைய செல்ஃப் இதுக்காக நான் கொடுத்துக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு கொடுத்தோடனே ஃபஸ்ட் நேம் கேட்குது. ஃபஸ்ட் நேமுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். எனக்கு பிடிச்ச பேரில் நான் கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து லாஸ்ட் நேமு, அதில் என்ன வேணுமோ அதில் நீங்கள் கொடுத்துக்கலாம். மறுபடியும் கீழே யூசர் நேம்னு இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் என்ன பேர் கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு மெயிலாக கன்வெர்ட் ஆகும். இப்போ எனக்கு பிடிச்ச பேரில் நான் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த பேரில் இப்போ ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். நான் கொடுத்த பேரில் இப்போ வேறு எந்த மெயில் ஐடியுமே கிடையாது. வேறு மெயில் இருந்துச்சுன்னா கீழே வந்து உங்களுக்கு என்ன பேரில் கொடுத்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் 770 இல்லை 123 அப்படின்னு சொல்லி போடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி காட்டும். அதை பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் இல்லாத பேராக கொடுத்தோமா நமக்கு யூஸ் ஆகும். அடுத்தது பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் எப்பயுமே மறக்காத மாதிரி வச்சுக்காங்க. மறந்துட்டாலும் கூட ஒரு இதில் எழுதி வச்சுக்காங்க. இல்லை ஒன் டைம் யூசேஜ் தான், அதுக்கப்புறம் நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்னா தேவையில்ல. பட் உங்களுக்கு எப்போ இருந்தாலும் தேவை அப்படின்னா நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கலாம். ஸோ பாஸ்வேர்டுன்னு கொடுத்தீங்கன்னா அங்கே வந்துடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு மொபைல் நம்பர் கேட்கும். உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துக்காங்க. இந்த மொபைல் நம்பர் ஏன் கொடுக்க சொல்கிறோன்னா, உங்களுடைய மெயில் ஐடி எப்போயாவது மிஸ் பண்ணிட்டீங்க, இல்லாட்டி மறந்துட்டீங்க, மெயில் ஐடி மட்டும்தான் இருக்குது, பாஸ்வேர்டு இன்னும் தெரியல அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த ஓடிபி எடுக்கிறதுக்கான பாஸ்வேர்டு உங்களுக்கு மெயிலில் வந்துடும். ஸோ அதனால் கட்டாயம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரெக்கவர் மெயில் ஐடி. ஸோ இது நீங்கள் கொடுத்துக்கலாம். ஒரு சேனல் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு ஃபோனுக்கு கண்டிப்பாக இது பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, இந்த மெயில் ஐடி வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இது கொடுக்கறது பெட்ரு. நான் எனக்கு ரெக்கவர் மெயில் ஐடியை நான் ஒன்று கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் உங்களுடைய டேட்டா பொறுத்தது கேட்கும், அதை நீங்கள் சரியாக கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சபட்டி ஜென்ரலாக நீங்கள் மேலாக ஃபீமேலான்னு கேட்கும். நீங்கள் மேல்னால் மேல் கொடுத்துக்கோங்க, ஃபீமேல்னால் ஃபீமேல் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் காட்டும். மொபைல் நம்பர் கீழே பேக்கு நாட் நவுன் கேட்கும். நாட் நவுனா உங்களுடைய மெயில் ஐடிக்கு எந்த ஒரு ஓடிபியும் போகாது. நீங்கள் அப்படியே லாகின் ஓப்பன் பண்ணிக்கலாம் அக்கௌண்ட்டை. நீங்கள் வந்து சென்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வச்சு உங்களுடைய ஜிமெயிலை எப்போ இருந்தாலும் நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு கண்டிப்பாக தேவை, அதனால் நான் ஓடிபி சென்ட் பண்ணிட்டேன். மொபைலுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும், வெயிட் பண்ணுவோம், இன்னும் எனக்கு வரல. அது கொடுத்தோடனே எஸ் ஐஎம்னு கேட்கும், அது கொடுத்துக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் படித்து பார்த்துக்காங்க. கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது, அதையும் படிச்சுக்காங்க. இப்போ உங்களுடைய மெயில் ஐடி கிரியேட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் ஐடி என்ன மெயில் அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ பாஸ்வேர்டு ஞாபகம் வச்சுக்காங்க. என்னுடைய பேரும் மெயில் ஐடி இங்கே காட்டுது. அதுக்கப்புறம் பர்சனல் இன்ஃபோ கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணணும், இல்லை உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படி மாதிரி இருந்தால் நீங்கள் அதையும் வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோதான், ஈஸியாக நம்ம மெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி யூடியூப் சேனல் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த மெயில் ஐடி வச்சு நம்ம பார்க்கலாம்.